ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, எப்போ வரும், இந்த கேஸ் முடிய முடியாதா அப்படின்னு டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ண பாருங்கள். மற்றவங்க மாதிரி வந்து ரொம்ப ஆக மாட்டேன். உண்மை அதுவோ அதை சொல்லிட்டு போயிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல ஒரு தெளிவான வீடியோ இது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? 6 months போயிடுச்சு அவங்க வரும்னு சொல்லி, ஆனால் இப்போ வரைக்கும் வரல. பிப்ரவரி மாதம் வரும்னு சொல்லிட்டுருக்காங்க எல்லா சேனல்லையும். ஆனால் வரல அப்படின்னா, அப்பயும் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் ஜூன் தான் கன்ஃபார்ம். மார்ச், ஏப்ரல், மே வர வாய்ப்பே இல்லை. பிப்ரவரி வரல அப்படின்னா அடுத்த ஜூன் தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் நோக்கம் படிச்சுட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களில் ஒரு நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களில் நான் ஒருவன். அதுக்கு அடுத்தது கேஸ் என்ன ஆச்சு, கேஸ் ஏன் வந்து வந்துட்டே போகிறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அழகாக 41 பேருக்கும் வேக்கன்சி கொடுத்து உள்ளே அமைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நேரத்துக்கு. இதை கேஸ் போட வச்சு இப்போ திரும்ப புது கேஸ். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிட்டாலே கிட்டத்தட்ட 2 years 3 years ஆகும் கேஸ் முடிய. அதனால் உங்களுக்குள்ளே நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கெலாம் போகாதீங்க, உங்களுக்குள்ளே முடிச்சுங்க, சமாதானமாக போயிடுங்க. அதேமாதிரி தமிழ்நாடு அரசு நினச்சிருந்தா கண்டிப்பாக முடிச்சிடலாம் எப்பயோ கேஸை. ஆனால் அவங்க ஏன் முடிக்கலை, இதில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு போய்ட்டு ஏடிஎம்கே பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரிங்க. வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. 6 months வந்து ட்ரைனிங் முடிச்சு போட்டாங்க, அடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த ஆட்சியில் ஏன்னா நான் வழியில் பேசிகிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் வலிக்கும். நான் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாடு போலீஸ் எது போகிறேன், எஸ்ஐ எது போகிறேன் சொல்லிட்டு எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க, அவங்களுக்கான ட்ரைனிங்கு காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த 40 பேர் வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் லைஃபு இதில் அடங்கிட்டுருக்கு. நான் எனக்காக பேசலை, உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு அரசு முக்கிய காரணம் இதுக்கு. ஏன்னா டிஎன் நியூஸ் போர்டு வந்து டைரெக்டாக சிஎம் கையில் தான் இருக்குது, அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அவர் நினச்சா ஷூட்டிங் என்ன பண்ணலாம். ஸோ அதனால் ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில் தான் இருக்குது. ஆனால் அவர் நினச்சிருந்தா இந்நேரத்துக்கு முடிச்சு விட்டுருலாம், ஆனால் முடிக்க மாட்டார். ஏன்? எவ்வளோ பேர் பார்த்தா இருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் போயிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா? எல்லாமே பார்த்துருக்காங்க. இல்லை யாராவது ஒருத்தமாக பார்த்தா கூட சொல்லலாம், சிஎம்கிட்ட அந்த பவர் அமைச்சரை பார்க்கலாம், பார்த்தா சொல்லலாம், எம்பி பார்த்தா சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வாய்ப்பு இருக்குது, எல்லா ஃபோன்லேயும் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஸோ இந்த 41 பேரை ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்புங்க. அதுக்கப்புறம் எங்களோட விஷயம் விடுங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு 41 பேரோட வாழ்க்கை ரொம்ப நினச்சி பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்காதா? உள்ளே போயிட்டேன்னு சொல்லிவிட்டு திரும்ப வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுமாதிரி 70 பேரும் அப்படி தான். இதனால் ட்ரைனிங் முடிச்சுட்டு 6 months ட்ரைனிங்க்கு ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. ப்ராக்டிஸை முடிச்சுட்டு அவங்க போஸ்டிங் போயிருப்பாங்க. எவ்வளோ முடிஞ்சிருக்கும், எவ்வளோ ப்ராசஸ் போயிருக்கும். ஆனால் 2024 நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அது இது திட்டமிட்ட சதி தான் அது, சரிங்களா? ஸோ சதின்னு தோணுது எனக்கு. அதனால தான் 2026க்குள்ளே ஏதோ வேக்கன்சி சொன்னார் இல்லையா, அதனால் 25க்குள்ளே வேக்கன்சி மட்டும் தான் உண்டு. இல்லை அப்படின்னா அவங்க எலெக்ஷன் வந்துடும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் சீக்கிரம் போக ஆரம்பிச்சிடும். அதனால் 2025 பிசிக்கும் எஸ்சிக்கும் நோட்டிஃபிகேஷன் வரணும், 41 பேரும் உள்ளே போகணும். இதுதான் என்னோடய பிரார்த்தனை. தவிர மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் 41 பேர் உள்ளே போகணும், அதான் என்னோடய பிரார்த்தனையே. மற்றபடி நோட்டிஃபிகேஷன் வரட்டும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. வேக்கன்சி அதிகமாக உள்ள தப்பு இல்லை, வேக்கன்சி அதிகமாக வேணும் எங்களுக்கு. அதனால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 40 பேர் உள்ளே போகணும், அவங்க கஷ்டப்படுங்க. மீடியா முன்னாடி பேசுங்க. சொல்கிற மீடியா எனக்கு வரல, இல்லை சொல்லிருப்பாங்க. கண்டிப்பாக 41 பேர் வாழ்க்கை அவங்க சாபம் சும்மா வராது சொல்லிட்டேன். சீஃப் மினிஸ்டர் அவர்களே பார்த்து அவங்களுக்கு வேலையை போடுங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வழி ஏஜ் பாஸ். ஏஜ் பாஸ் கடைசி வாய்ப்பாக இருக்கும். அவங்க கடைசியில் விட்டுருக்கலாம், கடைசி எக்ஸாம் ஃபெயில் ஆகிடலாம், கடைசி ஆஃப் மார்க்கில் போயிடலாம், 1 markல போயிடலாம், இது இன்னொரு ட்ரை பண்ண சொல்லிட்டு கடைசி வாய்ப்பாக இருக்கும் சில பேருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் லைஃப் தொலைச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு, சரிங்களா? உங்களை நம்பி மோட்டிவேஷன் வரும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அவங்க வேலைக்கு போய்ட்டு படிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. அந்த 40 பேரும் எப்படி சொல்கிறது, வரும் நம்பிக்கை இருப்பாங்க. வீட்டில் சொல்லிட்டாங்க, வேலை கிடச்சி வெளியே வந்தது எவ்வளோ ஒரு வழி. ஈஸியாக கேஸ் போட்டு இதுமாரி இது வச்சுருக்கீங்க. ஏன்? அதாவது சீஃப் மினிஸ்டர் அவர்களே, நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். இதை சீஃப் மினிஸ்டர் நேரடியாக கொண்டு போங்க. அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, நினைக்கல அப்படின்னு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க இதை சேர்ப்பாங்க, அவங்க தீர்வு சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ரெஷர் கொடுத்து உள்ளே போக பாருங்கள். ஸோ தேங்க்யூ, ஜெயகந்த்.